ஹலோ கைஸ், ஐம் மருண். 140 கோடி ஆண்டுகள் பழமையான காற்றை இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். அமெரிக்காவில் உள்ள ஜஸ்டின் பார்க் எனும் ரிசர்ச்சர்ஸ் மற்றும் அவருடைய டீம் கனடாவில் உள்ள நார்த்தன் ஒன்டாரியாவில் நிலத்துக்கடியில் புதைந்து கிடந்த ஹேலைட் கிறிஸ்டல் எனப்படும் ராக் சால்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஹேலைட் கிறிஸ்டல் எனப்படும் ராக் சால்ட்டுக்குள்ள சிறியல உள்ள டின்னி ஏர் பபிள்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராக் சால்ட்டுக்குள்ள சிக்கியிருந்த கண்ணுக்கு தெரியாத சிறியல உள்ள ஏர் பபிள எந்தவித பாதிப்புமின்றி தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அந்த டேட்டாவிலும் ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேலைட் கிறிஸ்டல் எனப்படும் ராக் சால்ட்டுக்குள்ள சிக்கியிருந்த அந்த ஏர் பபிள் 140 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டும், அந்த காலகட்டத்தில் அதாவது 140 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு அதோட அளவு வந்து குறைவாக இருந்திருக்கு, ஆக்சிஜன் அளவும் குறைவாக இருந்திருக்கு, சூரிய ஒளியும் குறைவாக இருந்திருக்கு. அதனால பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் இல்ல, சூரிய ஒளி குறைவாக இருக்கிறப்ப நமது பூமி உறைந்து போயிருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மைக்ரோ ஆர்கானிசம் வெளியிட்ட மீத்தேன் கேஸ் வந்து நமது பூமியை வெப்பமாக வைத்திருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.